ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஆர்எஸ் டாக்கீஸ். நான் உங்க ரவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நல்லா இருப்பீங்க நம்புறோம். நானும் சூப்பரா இருக்கேன். துறைகள் ஒரு பார்வை எபிசோட் 3ல இப்போ இருக்கோம். ப்ரீவியஸ் 2 எபிசோடுக்கும் பயங்கர லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி இந்த எபிசோடுக்கும் இன்னும் வரப்போற எபிசோடுக்கும் கொடுப்பீங்க நான் நம்புறோம். விஜய் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். சரி, எந்த டிபார்ட்மெண்ட்லாம் பார்க்கலாம் சொல்லிடு அப்படியே. இன்னைக்கு நம்ம ஒரு 4 டிபார்ட்மெண்ட் பார்க்கலான்னு இருக்கோம். ரூரல் டெவலப்மெண்ட், டவுன் பஞ்சாயத்து, எஜுகேஷன், ட்ரெஷரி. இந்த 4 டிபார்ட்மெண்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, அப்ப நம்ம இன்னைக்கு ரூரல் டெவலப்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ரூரல் டெவலப்மெண்ட்னா என்ன? அங்க ஜேஏக்கு என்ன மாதிரி வேலைலாம் இருக்கும்? ப்ரீவியஸ் எபிசோட்ல நம்ம ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பத்தி பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா பெரிய டிபார்ட்மெண்ட் சொல்லணும்னா அது ரூரல் டெவலப்மெண்ட் தான். இதுல பாத்தீங்கன்னா கிராமப்புற பகுதியில அதை டெவலப் பண்றதுக்காக தான் இந்த டிபார்ட்மெண்ட் செயல்படுது. இதுல முக்கியமா சொல்லணும்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். இப்போ காலை உணவு திட்டம், சத்துணவு திட்டம், இந்த மாதிரிலாம் இருக்கு. அதுக்கப்புறம் மகளிருக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த ஏரி வேலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது. அதுக்கப்புறம் இந்த ரோடு போடுறது, பிரிட்ஜ் கட்டுறது, இது எல்லாமே இந்த டிபார்ட்மெண்ட் தான் பாக்குறாங்க. இது சம்பந்தமா பாத்தீங்கன்னா வர தபால் இல்ல ஏதாவது அப்ளிகேஷன் வருது, அது எல்லாமே ஜேஏ தான் பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி ஒர்க்கு தான் இருக்கும். இது சம்பந்தமா நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நான் சொன்னது எல்லாமே தனித்தனியா ஒரு செக்ஷனா இருக்கும். அதுல எல்லா செக்ஷன்லயும் ஒரு ஜேஏ இருப்பாங்க. இது சம்பந்தமான ஒர்க்கை தான் அவங்க பார்ப்பாங்க. சரி, இதுல ப்ரொமோஷன்லாம் எப்படி? இதுல ப்ரொமோஷன் பாத்தீங்கன்னா ஜேஏ டு அசிஸ்டன்ட் கொஞ்சம் சீக்கிரமா வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது ஒரு 10-20 கிராமம் பிரிச்சு ஒரு பிளாக் அந்த மாதிரி தான், அதுக்கு ஒரு பிடிஓ இருப்பாங்க. அதனால இதுல போஸ்டிங்ஸ் அதிகமா இருக்கும்ன்றாங்க. ஒரு பிளாக்லயே பாத்தீங்கன்னா ஜேஏவே 20 பேர் 30 பேர் அந்த லெவல்ல இருக்கிறதுனால அசிஸ்டன்ட்டும் அதே லெவல்ல இருப்பாங்க. எல்லா செக்ஷன்லயுமே ஒரு ஜேஏ ஒரு அசிஸ்டன்ட் இருக்கிறதுனால ப்ரொமோஷன் சீக்கிரமா வந்துன்னு சொல்றாங்க. இதோட கட்டமைப்பு எப்படி இருக்கும்னா ஜேஏ, அசிஸ்டன்ட், டெப்டி பிடிஓ, அதுக்கப்புறம் பிடிஓ, அந்த பிடிஓ கீழே ஏபிஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல கலெக்டரேட்ல ஒரு விங் இருக்கும். அந்த விங்ல பாத்தீங்கன்னா ஏடி, ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி இருக்காங்க. இதுக்கு கீழே இவங்க எல்லாம் செயல்படுறாங்க. நம்ம ஒரு கம்மியான ஒரு 30 வயசுக்குள்ள வந்துட்டோம்னா கண்டிப்பா இந்த ஏடி, ஆர்டி வரைக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப விஜய், ப்ரொமோஷன் வரணும்னா எத்தனை பேப்பர் இருக்கு? இதுல நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பவானி சாகர் ட்ரைனிங் எல்லாருக்கும் காமன். அதுக்கப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட்ல 5 பேப்பர் இருக்கு. அதுல அக்கௌண்ட்ஸ் பேப்பர் 1, அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன்ல லா, அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் பத்தி இன்னொரு பேப்பரும், அப்புறம் பஞ்சாயத்து ஆக்ட் பத்தி ஒரு பேப்பரும், அப்புறம் டிஓஎம். இந்த 5 பேப்பர் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. இது கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன்ல எந்த ப்ராப்ளம் இல்லாம எல்லா ப்ரொமோஷனும் வந்துடும். அப்ப இந்த டிபார்ட்மெண்ட்ல விஐக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்காது, அப்படிதானே? அப்படி சொல்லிட முடியாது. எல்லா இடத்துலயுமே விஐக்கு கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஸ்கீம்ஸ் அதெல்லாம் அதிகமா இருக்கிறதுனால நிறைய ரிப்போர்ட்ஸ் நம்மளால கலெக்ட் பண்ணி நம்மளோட ஆபீசர்ஸ்க்கு அசஸ் பண்ண முடியும். அப்படின்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க்கு இதுல இருக்கிறதா சொல்றாங்க. அதனால இது எடுக்கிறதுனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. தாராளமா இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். ஓகே, சூப்பர். சரி, அப்ப இந்த டிபார்ட்மெண்ட் அவ்வளவுதான். அடுத்த டிபார்ட்மெண்ட் போயிடலாமா? போலாம். அப்படியே நம்ம கிராமத்துல இருந்து இப்ப அப்படியே டவுனுக்கு போறோம். டவுன் பஞ்சாயத்து, இந்த டிபார்ட்மெண்ட் பத்தி அப்படியே சுருக்கமா சொல்லிட்டு இதோட ஜாப் நேச்சர் அப்படியே சொல்லிருங்க. ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட் அதே தான். இப்போ முதல்ல நம்ம சொன்னது ரூரல் சொன்னோம் இல்லையா, அதுவும்
நிறைய கிராமத்தை சேர்த்து ஒரு பிளாக்கா இருக்கும். இது வந்து அதை விட கொஞ்சம் டெவலப்பான இடம்னு சொல்லலாம். இங்க வந்து அதே மாதிரிதான். அங்க வந்து எப்படி ரோடு, பிரிட்ஜ் அதெல்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இங்க வந்து இதுல என்னென்ன இருக்குன்னா இந்த டேக்ஸ் எல்லாம் வரும். இதுக்கு நம்ம இந்த வாட்டர் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இதெல்லாம் கட்டுறோம் இல்லையா, அந்த டேக்ஸ் இதெல்லாமே வந்து இவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுல வந்து கொஞ்சம் நம்மளுக்கு சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னா இதுல வந்து நிறைய வந்து மேனுவலான விஷயத்த பார்த்து தான். இப்போ ஒருத்தவங்க ஒரு இப்போ டெத் சர்டிஃபிகேட் ஒன்று அப்ளை பண்றாங்கன்னா அதை நம்ம செக் பண்ணி சொல்லணும்னா அவங்க மேனுவலா இருக்கிற டாக்குமெண்ட் பார்த்து தான் நம்ம டைப் பண்ணி அதை எடுக்க வேண்டியது இருக்கும், அந்த டீட்டெயிலு. அந்த மாதிரி சில சேலஞ்சஸ் இங்க இருக்கு. மற்றபடி ஒர்க்கு அதே தான். இந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கீமு, இந்த மாதிரி சர்டிஃபிகேட் அப்ளை பண்றது அதுதான் இந்த டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கு. இப்ப ஜூனியர் அசிஸ்டன்ட் நம்ம இப்ப ப்ரொமோஷன் அடுத்து இதுல ப்ரொமோஷன் பார்த்தா J2 அசிஸ்டன்ட், அடுத்து வந்து EO கிரேட் 2, அப்புறம் வந்து ஸ்பெஷல் கிரேடு, செலெக்ஷன் கிரேடு, இந்த ரேஞ்சஸ்ல இதுல வந்து ப்ரொமோஷன் அப்படியே போயிட்டு இருக்கு. இங்க எத்தனை பேப்பர் இருக்கு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ல? இங்க வந்து 6 பேப்பர் இருக்கு. இதுல வந்து DOM காமனு, அப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா, அதாவது டவுன் பஞ்சாயத்து ஆக்ட் அது சம்பந்தமா ஒரு 3 பேப்பரும், முனிசிபாலிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் 2 பேப்பர், இந்த மாதிரி 6 பேப்பர் இதுல இருக்கு. இது 6ம் கிளியர் பண்ணிட்டா நான் சொன்ன மாதிரி அந்த ப்ரொமோஷன் எல்லாம் வரும். ஓகே. இப்ப நீங்க சொன்னதை பாத்தீங்கன்னா இப்ப ரூரல் டெவலப்மெண்டா இருக்கட்டும் இல்ல டவுன் பஞ்சாயத்தா இருக்கட்டும், இந்த 2 டிபார்ட்மெண்ட் பார்க்கும்போது சிமிலரா ஒரே மாதிரி தான் இருக்கு. சிஸ்டம்ல நாலேஜ் இருந்தா விஐ கண்டிப்பா இந்த டிபார்ட்மெண்ட்ல எடுக்கலாம். கரெக்ட் தானே? ஆமா, சிஸ்டம்ல நாலேஜ் இருக்கணும். ஓரளவுக்கு அதை மேனேஜ் பண்றதுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு போகணும். எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே கண்டிப்பா சேலஞ்சஸ் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ண நம்ம தான் அங்க நமக்கு என்னென்ன ஒர்க் இருக்குன்றத ஃபைன் பண்ணணும். சூப்பர். ஓகே, அப்ப இந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தாச்சு. அடுத்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போயிடலாமா? போயிடலாம். இது சூப்பரான டிபார்ட்மெண்ட். நான் கேட்கும் போதுவே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் சம்பந்தப்பட்டதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கரெக்டா? எஜுகேஷன் சம்பந்தப்பட்டதுன்னே சொல்லலாம். ஸ்கூல்ல எஜுகேஷன் சம்பந்தப்பட்டதுதான். இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலு, அதுக்கப்புறம் வந்து ஆபீஸ்ன்னு தனியா பிரிச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அந்த ஸ்கூல்ல வந்து 1000 பேருக்குள்ள இருந்தாங்கன்னா ஒரு ஜேஏவும், அதுக்கு மேல இருந்தாங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட், இது மட்டும்தான் கொடுக்கப்படும். ஜேஏ அசிஸ்டன்ட் ஒன்னாலாம் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஆபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு சிஇஓ ஆபீஸ் இருக்கும். அந்த டிஸ்ட்ரிக்ட் எவ்வளவு பெருசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு கீழே வந்து 2 டிஇஓ ஆபீஸ் இருக்கும், இல்ல 1 இருக்கும். அது அந்த டிஸ்ட்ரிக்ட் பொறுத்தது. அதுக்கப்புறம் வந்து பிஇஓ ஆபீஸ். இந்த இதுலதான் அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கும். இதுல எல்லாத்துலயுமே நான் சொன்னதுல எல்லாத்துலயுமே 5 செக்ஷன் இருக்கும். இப்போ அசிஸ்டன்ட்னு வச்சுக்கிட்டா அதை ஏ செக்ஷன் வச்சுக்கலாம், ஜேனா பி செக்ஷன், புரிதலுக்காக சொல்றது. அப்ப இந்த ஒரு செக்ஷனையும் கண்காணிக்கிறதுக்கு 2 செக்ஷனுக்கு ஒரு சூப்பரிண்டென்டென்ட் இருப்பாங்க. அப்புறம் அவங்கள இது பண்றதுக்கு ஒரு மேற்பார்வை பண்றதுக்கு ஒரு பிஏ இருப்பாங்க. அப்புறம் டிஇஓ சிஇஓ அவங்கலாம் இருப்பாங்க. இந்த செக்ஷன்ல என்ன வேலை இருக்கும்னா, இப்போ வந்து B1 அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவர் வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் பத்தி பாக்குறாரு அப்படின்னா அவருக்கு அசஸ் பண்றது B2வா இருப்பாரு. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து ஹை ஸ்கூல் இருக்கும். ஹை ஸ்கூல்ல வந்து B3 பாக்குறாருன்னா அவருக்கு அசஸ் பண்றது B4ஆ இருப்பாரு. B5 வந்து இந்த மொத்த இதையும் பார்ப்பாங்க. இந்த மாதிரிதான் அந்த செக்ஷன்ஸ் இருக்கும். இதுல வந்து இவங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப், யூனிஃபார்ம், அது ஸ்டூடெண்ட் சம்பந்தமா எக்ஸாம், இது எல்லாமே நான் சொன்ன 5ஆவதா இருக்கிற செக்ஷன்ல ஃபுல்லா எக்ஸாம் சம்பந்தப்பட்டது மட்டும் பார்ப்பாங்க. மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவங்க சம்பந்தமான எல்லா விஷயமும் அந்த 4 பேர் பார்ப்பாங்க. ஒருத்தர் மெயினா இருப்பாரு, இன்னொருத்தர் அதுக்கு அசஸ் பண்ற மாதிரி இருப்பாங்க. இதுதான் ஜேஓக்கான ஒர்க்கு. இதுதான் அப்படியே அசிஸ்டன்ட் ஃபாலோ பண்ணுவாங்க.
ஓகே. அப்ப இப்ப ப்ரொமோஷன் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஜேஏ, அடுத்து அசிஸ்டன்ட், அடுத்து டிஓ, அடுத்து சிஓ அந்த மாதிரி வருமா? எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணலாம்? ஆமா, இதுல எப்படி, அதாவது ப்ரொமோஷன் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல கொஞ்சம் லேட் ஆகும், அது கண்டிப்பா லேட் ஆகுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டக்குன்னு ப்ரொமோஷன் வராது. ஜேஏ டு அசிஸ்டன்ட், அடுத்து சூப்பரண்ட், அப்புறம் தான் வந்து இந்த எக்ஸாம்லாம் நீங்க கரெக்டா கிளியர் பண்ணிட்டீங்கன்னா, இதுல வந்து மொத்தம் 4 எக்ஸாம் தான் இருக்கு. டிஓஎம் ஒன்று, அக்கௌண்ட் டெஸ்ட் ஒன்று, அப்புறம் டிஐ 1-2ன்னு இருக்கு, டெப்டி இன்ஸ்பெக்டர்னு சொல்றாங்க. அது அவர் வந்து டிஓக்கு அசஸ் பண்றவரா இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த 4 எக்ஸாம் முடிச்சுட்டா உங்களுக்கு ப்ரொமோஷன் எல்லாம் கரெக்டா வரும், ஆனா கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த டிபார்ட்மெண்ட் நம்ம நிச்சயமா விஏ எடுக்கலாம் தானே? எடுக்கலாம். ஓகே. சரி, இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா அடுத்து லாஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரெஸரிக்கு போயிடலாமா? ஓகே, போயிடுவோம். இது பெரிய டிபார்ட்மெண்ட். நமக்கு இந்த வாட்டி எத்தனை எத்தனை போஸ்டிங் தந்திருக்காங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல? இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க நமக்கு. இது பணம் சம்பந்தப்பட்டதுனால ஜேஏக்கு இங்க என்ன வேலை, என்ன மாதிரி வேலை எல்லாம் இருக்கும்? இங்க வந்து ஜேஏக்கு வந்து தபால் சீட். அப்போ ஒரு ஆபீஸ்னா கண்டிப்பா அங்க நிறைய தபால் தான் வரும், அதாவது ஃபைல்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து இ ஆஃபீஸ், நிறைய டிபார்ட்மெண்ட் இ ஆஃபீஸா மாத்திட்டு இருக்காங்க. இ ஆஃபீஸ்னா ஃபுல்லாவே எல்லாத்தையும் ஆன்லைனா, டாக்குமெண்ட்டையும் வந்து ஆன்லைன்லயே நம்ம எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி ஃபுல்லா ஆன்லைனா மாத்திட்டு இருக்காங்க. அதுதான் இ ஆஃபீஸ். அது இந்த டிபார்ட்மெண்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. அதுவும் ஜேஏ ஒர்க் தான். அதுக்கப்புறம் வந்து கேஷியரு, ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு இங்க ஒரு இருக்கு. அதுலதான் கொஞ்சம் நமக்கு சேலஞ்சஸ் இருக்கும். ஏன்னா அந்த கேஷியர்ன்றவங்க பணம் சம்பந்தப்பட்டது, அந்த அலுவலகத்துல என்னென்ன வரவு செலவு இருக்கோ அது எல்லாமே அவங்க தான் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். அப்புறம் ஸ்ட்ராங் ரூம்னா வந்து அதுல வந்து இந்த ஸ்டாம்ப் பத்திரம்லாம் இருக்கும். அது வந்து கண்டிப்பா அங்கதான் வச்சிருப்பாங்க. அங்க இருந்துதான் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த ஸ்ட்ராங் ரூம் வந்து அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் நடக்கும்போது, இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோ இல்லை மற்ற எக்ஸாமோ எது நடந்தாலும் அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் இங்கே தான் வரும். எலெக்ஷன் டைம்ல வந்து இப்போ ஏதாவது காசை நம்ம பிடிக்கிறாங்க, இல்லை வேற ஏதாவது யாருக்கிட்டே ஏதாவது கைப்பற்றுறாங்கன்னா அதுவும் வந்து இந்த ஸ்ட்ராங் ரூம்ல தான் வைப்பாங்க. அதுக்கப்புறமா அது முறைப்படி திரும்ப இங்க இருந்து எடுத்துட்டு போவாங்க. அதனால அந்த ரூம் எப்பயுமே வந்து ஓபன் பண்ணாலும் மறுபடியும் சீல் வச்சிடணும். அதனால அந்த டைம்ல கண்டிப்பா ஜேஏ இருந்தே ஆகணும். ஜேஏவோட அங்க இருக்கிற ஒவ்வொரு கேடர்லயும் ஒவ்வொரு ஆள் இருக்கணும். அதனால இது கொஞ்சம் ரிஸ்கான விஷயம்தான். அதனால நமக்கு சேலஞ்சஸா இருக்கும். நமக்கு இதை தர்றதுக்கு யோசிப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. இது இதை தவிர வந்து ஹெட் ஆஃபீஸ்ல இப்போ அந்த ஸ்ட்ராங் ரூம்லாம் கண்டிப்பா சப் ட்ரெஷரியில இருக்கும், அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரில் இருக்கும். ஹெட் ஆஃபீஸ்ல மேக்சிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரிலாம் வந்து செக்ஷன் நிறைய இருக்கும், 10-15 கூட இருக்கும். அந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கும் கண்டிப்பா ஜேஏ இருப்பாங்க. இப்ப இதுல எப்படின்னா, இப்போ அவங்க ஃபுல்லா சேலரி அவங்க தான் போடுறாங்கன்னும் போது டிபார்ட்மெண்டா பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை ஒரு ஒரு செக்ஷன் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த செக்ஷன்ல இருக்கிற ஒர்க்கும் ஜேஏக்கு வரும். இதுதான் இங்க ஒர்க்கு. ஓகே, சூப்பர். ப்ரொமோஷன்லாம் ஓகே, இதுல வந்து ஜேஏ, அக்கௌண்டன்ட், சூப்பரண்டன்ட், ஏடிஓ, டிஓ, அப்புறம் ஏஏஓ, ஏஓ, இந்த மாதிரி தான் இதுல ப்ரொமோஷன் இருக்கும். ஓகே. இதுல ட்ரைனிங் அப்புறம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்லாம் எப்படி? இதுல வந்து பவானி சாகர் ட்ரைனிங் காமன் தான். அது இல்லாம இந்த டிபார்ட்மெண்ட்ல சில ட்ரைனிங்ஸ் பவானி சாகர் மாதிரி போடுறாங்க. இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா டிஓஎம், ட்ரெஷரி 1-2, அதுக்கப்புறம் சபார்டினேட் ஆபீசர் அக்கௌண்ட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரொமோஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிகாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் தேவையில்லை. அப்படி நீங்க பிகாம் படிக்கலைன்னா பிகாம் சம்பந்தமான ஒரு 6 பேப்பர் எழுதணும். அப்படி எழுதுறவங்க வந்து ஏஏஓ, ஏஓ அந்த போஸ்டிங்க்கு போகலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஏடிஓ வரைக்கும்
ஏடிஓ டிஓ வரைக்குமே வந்து ட்ரெஷரியிலே இருக்கலாம். இந்த ஏஏஓ ஏஓ இவங்கெல்லாம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல ப்ரொமோஷன் வரும்போது வேக்கண்ட் இல்லைன்னா வேற டிபார்ட்மெண்ட்டுக்கும் போகலாம். அவங்க வந்து அக்கௌண்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவோம், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர். இவங்க 2 பேருமே ட்ரெஷரி தவிர வேற டிபார்ட்மெண்ட்லயும் மாத்தலாம். ப்ரொமோஷன் வந்தா அவங்க வேற டிபார்ட்மெண்ட்டுக்கும் மாத்தி அவங்கள போடலாம். இதுதான் இங்க ட்ரைனிங் எக்ஸாம், அவ்வளவுதான். ஓகே ஓகே விஜய், இந்த டிஓஎம்ன்றது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே இருக்கும் அந்த எக்ஸாம், அப்படிதானே? ஆமா, அது வந்து காமன் தான் எல்லாத்துக்கும். டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் மேனுவல், அதாவது ஆஃபீஸ்ல நம்ம எப்படிலாம் நடந்துக்கணும், ஆஃபீஸ்ல என்னென்ன ரூல்ஸ் இருக்கு, லீவ் இருக்கு, அதுதான் அந்த பேப்பர். அதனால அது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் காமனா வச்சிருக்காங்க. பவானி சாகர் வந்து எல்லாருக்கும் காமன் தான். அதே மாதிரி பவானி சாகரும் ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு மஸ்ட் தானே? அது வந்து நீங்க நல்ல கேள்வி இது. நீங்க வந்து ஜேஓவா ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க அடுத்த ப்ரொமோஷனுக்குள்ள பவானி சாகர் முடிச்சிருக்கணும். டைப்பிஸ்டா ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க அசிஸ்டன்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பவானி சாகர் ட்ரைனிங் வரும். இதுல பார்க்கும்போது சேலஞ்சஸும் நிறைய இருக்கு, இல்லாத மாதிரியும் இருக்கு. ஸோ இப்போ என்னன்னா, இது எடுக்கலாமா எடுக்க கூடாதா, சேலஞ்சஸ் இருக்கா இல்லையா அப்படின்றத நீயே சொல்லிடு. நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பார்க்கும்போது சொல்லிட்டே இருக்கோம் நம்மளுக்கு சேலஞ்சஸ் இருக்கும்னு. கண்டிப்பா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேலஞ்சஸ் இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஃபுல்லா பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால அங்க இருக்கிறவங்களே நமக்கு இந்த ஒர்க்கை கொடுக்கலாமான்னு யோசிப்பாங்க. இதுல நிறைய பிரச்சனை வரும். மற்ற டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க் இருக்குன்னா அதுல ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா எல்லாரும் அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. ஆனா இங்க வந்து நம்ம எந்த செக்ஷன் பாக்குறோமோ அந்த செக்ஷன்ல எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு ஃபுல்லா நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். அதனால கொஞ்சம் ப்ராப்ளம் தான். ஆனா நம்ம கொஞ்சம் சிஸ்டம் நாலேஜ் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணலாம். அசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, அப்ப இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், நம்மளையும் டெவலப் பண்ணிக்கணும். ஓகே விஜய், சூப்பர். நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து சூப்பராக பதில் சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் தெளிவாக புரிஞ்சிருக்கோம் நான் நம்புகிறேன். துறைகள் ஒரு பார்வை எபிசோட் 3 முடியுது. 4ல் நாங்கள் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறோம். Until then, bye from Vijay and Ravi. Bye.